நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். காங்கிரஸ் சென்ட்ரல்லையும் சரி ஸ்டேட்லேயும் சரி ஆட்சிக்கு வரணும்னா ஆண்மைமிக்க, அதாவது தைரியமிக்க, அறிவுமிக்க ஒரு தலைவர், செயல் தலைவர் வேணும். செயல்படுத்தணும், களத்தில் இறங்கி போராடணும். அதெல்லாம் விட்டு சும்மா வாழ் 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 வாழ்னு இந்த தெருவில் போகிறது மாதிரி நம்ம கத்திக்கிட்டே போனோம்னா எவனும் நம்மளை சட்டம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி அரசியல் சூழ்நிலை ஆக்டிவேட் ஹீரோயிசம், ஹீரோ தன்மை வேணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் இன்றைக்கி நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியும். ஏன்னா உங்களுடைய தலைவர்கள் அனைவருமே ஒன்றும் இல்லாத ஒரு சோம்பேறி தலைவர்கள். மைக்கை கொடுத்தா நல்லா பேசுவீங்க, அவ்வளோதான். உங்கள்கிட்ட மக்களை சென்றடையக்கூடிய ஒரு நல்ல திட்டங்கள் எதுவுமே கிடையாது, நல்ல கொள்கையிலும் கிடையாது, நல்ல பேச்சுக்களுமே கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இன்றைக்கி இருக்கிறீங்க. கொள்கை, அந்த காங்கிரஸுக்கான அந்த கொள்கை தலைவர்களே இப்போ கிடையாது. இந்திரா காந்தி அம்மையாரோடு அது முடிஞ்சு போச்சு. அவங்க இருந்த வரைக்கும் கட்சியை யாரும் அசைக்க முடியலை. ஜெயலலிதா அம்மையார் எப்படி தமிழகத்தில் ஆட்சி செய்தார்களோ அதுபோல் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மொத்த இந்தியாவையுமே கைப்பிடியில் வச்சுக்கிட்டு ஆட்சி செய்தார்கள். இந்த தைரியத்தில் பாதி கூட இன்றைக்கி இருக்கிற தலைவர் யாருக்குமே கிடையாது. ஸ்டாலினையும் மம்தா பானர்ஜியையும் நீங்கள் அனுசரித்து போகாத வரை உங்கள் பிரதமராகும் கனவு பகல் கனவாகவே இருக்கும். அதை புரிஞ்சுக்குங்க. எங்களுடைய நாலேஜுக்கு வந்ததை வைத்து நாங்கள் சொல்லணும்னா, ஸ்டாலின் அவர்களோ மம்தா பானர்ஜி அவர்களோ அந்த இந்தியா கூட்டணிக்கு தலைவராக இருந்தால் நிச்சயமாக இந்தியாவில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்பது மட்டும் உண்மை. தைரியமிக்க, அனைவரையும் வழிநடத்தக்கூடிய அந்த செயல்திறன் அந்த 2 பேரை தவிர்த்த வேறு யார்டையும் கிடையாது. அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ராகுல் காந்தியின் கையாலாகாத தனம். கட்சியின் தலைவன் என்று சொல்லிக்கொள்வதற்கு தகுதியற்ற ஒரு தலைவர். இவர் தலைவராக இருக்கும் வரை காங்கிரஸ் என்ற பேரியக்கம் அழிவில் சென்று கொண்டிருக்கும். தலைவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும், அதாவது ஆண்மை வேணும். ஆண்மைங்கிறது எதில், மற்ற இதில் இல்லை. மற்றவர்களை அடக்கி ஆளும் ஒரு பக்குவம், ஒரு மனோதைரியம் வேணும். அதற்கான அறிவு வேணும். அது இல்லாமல் இவங்க கட்சியில் பார்த்திங்கன்னா கண்டவன் கண்டதை பேசுவான். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாணிக்க தாகூர் அப்படிங்கிற ஒரு எம்பி, இவரெல்லாம் யாரால் எம்பியாக ஜெயிச்சது? டிஎம்கே இல்லைன்னா இவர் எம்பி கிடையாது. அப்புறம் ஜோதிமணின்னு ஒரு லேடி. இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு தைரியம்னே தெரியலை. இவங்களுக்குன்னு ஓட்டு வங்கி எங்கே இருக்குது? என்னைக்கு காமராஜர் போனாரோ அதோட காங்கிரஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அழிஞ்சு போச்சு. அதாவது ஒரு கட்சி அப்படிங்கிறத தன்னுடைய பலத்தை ஃபஸ்ட்டு நிரூபிக்கணும். அப்புறம் தான் எனக்கு இத்தனை சீட்டு வேணும், எனக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்கணும். ஒரு 10வது படிக்கிறான், +2 படிக்கிறான், இப்போ டிகிரி படிக்கிறாங்கன்னா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணால் தானே இப்போ அவங்க டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்கும். அப்போ தானே அதுக்கு அப்புறம் எந்த வேலைக்கு போகலாங்கிறத ஒரு முடிவு பண்ண முடியும். அது தகுதியின் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த அறிவு கூட இல்லாத இவங்கெல்லாம் கட்சின்னு வச்சு நடத்திக்கிட்டு இவங்க என்னத்தை கிளிக்க நாட்டுக்கு செய்ய போகிறாங்க? இது வரைக்கும் இந்த காங்கிரஸ்காரங்க எங்கே போய் சாதித்து என்ன பண்ணியிருக்காங்க? இருந்த மாநிலத்தை எல்லாம் விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? இவங்களுடைய பச்சோந்தித்தனம், பேராசை. இதுதான். இவங்க மக்களுக்குன்னு எதுவும் செய்யலை. மக்களுக்குன்னு ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா மக்கள் இவங்களை நம்பி வருவாங்க. ராகுல் காந்திக்கு ஒன்றும் தெரியாது. சும்மா நான் அதை கண்டுபிடிச்சேன், இதை கண்டுபிடிச்சேன்னு இந்த சின்ன பிள்ளைங்க கோல் மூட்டிக்கிட்டு திரிவாங்கல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர், அது மாதிரி ஏதோ கோல் மூட்டிக்கிட்டு இதெல்லாம் எவனும் கண்டுக்கிறதே கிடையாது. அரசியல்னா என்னன்னு நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டு பாருங்க, இல்லைன்னா மம்தா பானர்ஜி அவங்ககிட்ட போய் கேளுங்க. ராகுல் காந்தி பிரதமராக வரணும் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களும் மம்தா பானர்ஜி அவர்களும் நினைத்தால் மட்டுமே தான் ராகுல் காந்தி பிரதமர் ஆக முடியும், காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க முடியும். இது தெரியாமல் நான் பெரியவேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் இங்கேயே எங்கேயாவது ஒரு இடத்துல அடிமையாக வாழ வேண்டியது தான். ஏன்னா உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை, பேராசை அதிகம். உங்களுக்கெல்லாம் ஒரு கட்சின்றது, கட்சி அப்படின்னா அதில் ஒரு ஈர்ப்பு இருக்கணும். இப்போ டிஎம்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த கட்சியின் மேலேயும் அந்த தலைவர்கள் மேலேயும் தொண்டர்களுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்குது. உங்ககிட்ட என்னையா இருக்குது? உனத்தையுமே காணமே. இவன் ரூ. 5 கொடுத்தா இங்கே போயிடுவீங்க, அங்கே ரூ. 10 கொடுத்தா அவன்கிட்ட போயிடுவீங்க. இந்த மாதிரி இந்த குரங்கு தாவுற மாதிரி தாவுற கூட்டம் காங்கிரஸ். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கட்சியை ஒருங்கிணைங்க. எந்த கூட்டணியில் வேணாலும் இருங்க.
உங்கள் கட்சியை ஒருங்கிணைத்து நல்ல தலைவரை உருவாக்கி கமாண்டிங் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தலைவரை உருவாக்குங்க. அவரை பார்த்தா அத்தனை பேரும் பயப்படணும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் தலைவன் இருந்தால் மட்டுமே தான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி ஆள்வதற்கு தகுதியான ஒரு கட்சியாக மாறும். உங்களுக்குன்னு இருக்கிற ஓட்டு வங்கி என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் தனியாக நின்றீங்கன்னா ஒரு இடத்துல டெபாசிட் கூட வாங்க முடியாது. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. விஜயோட போகிறேன்றீங்க. விஜயோட போயிட்டு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்கள்? கடைசியாக இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச பேரையும் கெடுத்துட்டு போகிறீங்க. அவ்வளவுதான். மொத்தமாக தமிழ்நாட்டில் தொடச்சி அடிஞ்சிருவாங்க. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதற்கான வேலைகளை மாணிக்கம் தாகூரும் ஜோதிமணியும் நல்லா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. வாழ்த்துக்கள். நன்றாக வாழுங்கள். இதில் வேலுச்சாமின்னு ஒருத்தர் காங்கிரஸ்காரர், அவர் என்னமோ உலகமாக அறிவாளி மாதிரி பேசிட்டு திரிகிறாரு. இப்போ விஜய் அவர்களோட போய் சேர்ந்துக்கிட்டு விஜய் தான் வருங்கால முதல்வருங்கிறாரு. இந்த அரசியல்வாதி இதை சொல்லுவாங்க, அரசியல்வாதிங்கிறவே சாக்கடை இறக்கக்கூடிய ஒரு ஜந்து மாதிரி. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற இந்த அரசியல்வாதிகள்லாம் பார்த்தா சாக்கடையில் திரியும் புழுக்களை போல இருக்கிறார்கள். இவர்களுக்கு மக்கள் நலம் பெரிதல்ல, இவர்கள் நலமே பெரிது. அதை மட்டும்தான் அவங்க நினச்சி ஒன்று செய்கிறாங்களே ஒழிஞ்சு மக்கள் நலத்தை நினைத்து எந்த காங்கிரஸுக்காரனும் இல்லை, எந்த அண்ணாடிஎம்கேக்காரனும் இல்லை. காங்கிரஸின் தலைமை சரியாக இல்லை என்றால் விரைவில் தமிழகத்தில் காங்கிரஸ் என்ற கட்சி அண்ணாடிஎம்கே கட்சி போல மொத்தமாக சின்ன பின்னமாக மாறும், துடை தெரியப்படும் அப்படிங்கிறது மட்டும் உண்மையாக இருக்கிறது. நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.